மார்கழி மாதம் இன்னைக்கு துவங்கி இருக்கிறத முன்னிட்டு நம்ம இசை ஞானி இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற பிரபல ஆண்டாள் திருக்கோயிலுக்கு இன்னைக்கு காலையில போயிருக்காரு. ஆனா அந்த இடத்துல கோயிலுக்கு உள்ள ஒரு முக்கியமான இடத்துக்கு உள்ள போன இளையராஜா அவர்களை அங்க இருந்த சாமியார்கள் அவங்க எல்லாருமே இளையராஜா அவரை வெளியே போய் நில்லுங்க, நீங்க உள்ள வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ஒரு நிமிடம் கோயிலுக்கு சிறப்பு விருந்தினராக போயிருந்த நம்ம இசைஞானி இளையராஜா அவருடைய முகம் சோர்ந்து ஒரு மாதிரி அவமதிக்கப்பட்ட மாதிரி இளையராஜா அவர்கள் அந்த இடத்துல நடத்தப்பட்டிருக்காரு. ஸோ இதுக்காக சாமியார்கள் அவங்க எல்லாருமே இளையராஜா அவரை வெளியே போய் நிற்க சொன்னாங்க. அதுக்கு அப்புறமா நடந்த சில விஷயங்கள் எல்லாமே இளையராஜா அவர் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அப்படி அங்கே முழுசா என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத பாருங்க. அதாவது இளையராஜா அவர்கள் அந்த கோயிலுக்கு உள்ள இருக்கிற முக்கிய அறையான அர்த்த மண்டபம் அப்படிங்கிற அந்த அறைக்கு உள்ள தெரியாம அவர் நுழைஞ்சிருக்காரு. அந்த அறைக்கு உள்ள அங்க இருக்கிற சாமியார்கள், பூசாரி, இந்த மாதிரியான முக்கிய நபர்கள் தான் உள்ள போக முடியும். வெளி ஆட்கள் எவ்வளவு பெரிய விஐபியாக இருந்தாலும் அவங்க அந்த அர்த்த மண்டபத்துக்கு உள்ள போறதுக்கான அனுமதி கிடையாது. அது தெரியாம தான் இளையராஜா அவர் தெரியாம உள்ள போயிருக்காரு. அதனாலதான் அங்க இருந்த பூசாரிகள், சாமியார்கள் எல்லாருமே இளையராஜா அவரை தயவு செஞ்சு நீங்க வெளியே போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து இளையராஜா முகம் சோர்ந்து போயிருந்தாலும் அவர் வெளியே வந்துட்டாரு. ஆனால் அதுக்கு அப்புறமா இளையராஜா அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதையும் கொடுத்து அவரை ஒரு சிறப்பு விருந்தினர் மாதிரி இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலில் இளையராஜா அவருக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை எல்லாத்தையுமே அந்த கோயிலில் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர்பாராத விதமாக இளையராஜா அவருக்கு இன்னைக்கு ஆண்டாள் திருக்கோயிலில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.